எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கும்பம் சதயம் 2026 மே மாத ராசி பலன்கள். கும்பம் சதயத்தை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி, செவ்வாய், சூரியன், நீச புதனுடைய சேர்க்கைகள் இருந்துருந்துச்சுங்க. இதனால என்ன நடந்துச்சுன்னா, குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனை, குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள், வருமானம் சார்ந்த வழியில பிரச்சனைகள், தேவையற்ற வீண் செலவுகள், தேவையற்ற வீண் கருத்து வேறுபாடு குடும்பத்துல. அதே மாதிரி கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகிறது, பேச்சால் பிரச்சனை, நீங்க ஒண்ணு சொல்ல அது ஒண்ணு போய் அங்க வெடிக்க, இந்த மாதிரி அதாவது செய்யாத தவறுக்கும் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. தேவையற்ற கருத்து வேறுபாடுகளையும் குடும்பத்திலையும் சரிங்க, வேலை செய்ய இடத்துலையும் சரிங்க, நிறைய பேருக்கு பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க. ஸோ இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா மெல்ல மெல்ல குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும். மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு மெல்ல மெல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். சரிங்களா? நடந்ததெல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும். அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா 2வது பகுதியில ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரார். சரிங்களா? 3ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம் பெறது சிறப்பு. முயற்சி ஸ்தானம். சரிங்களா? விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, புகழ், வெற்றி இது எல்லாமே 3ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்போ சமுதாயத்துல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் சார்ந்த விஷயத்த இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும். அதிகமா முயற்சிகள் எடுக்க தூண்டும். சரிங்களா? விடாமுயற்சியோட போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டம் கண்டிப்பா கொடுக்கும். குறிப்பா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் நீங்க அதிகமான முயற்சிகள் இந்த மாதம் எடுக்க போறீங்க. அதுல வெற்றியும் பெற போறீங்க. சரிங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா வெற்றி ஸ்தானாதிபதி 3ஆம் இடம், 5ஆம் இடம். சரிங்களா? இந்த 3ஆம் அதிபதி செவ்வாயும் சரிங்க, 11ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய குருவும் சரிங்க, வலுவா தான் இருக்காங்க. சரிங்களா? 5ஆம் இடத்துல அமர்ந்து குரு 11ஆம் இடத்தை பார்க்கறது கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான வழியில வெற்றி வாய்ப்புகளை மிகைப்படுத்தி கொடுக்கும். அது ஏதாச்சும் போட்டியா இருக்கலாம், தேர்வா இருக்கலாம், சரியா? மற்ற எந்த ஒரு விஷயமா இருக்கலாம். சரிங்களா? அதுல உங்களுடைய தனித்துவம் தற்போது வெளிப்படும். சரிங்களா? நீங்க நிலையா இந்த காலகட்டத்துல ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்ய போறீங்க. ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. நல்ல லாபம், நல்ல ஒரு வருமானம், நல்ல அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா கை கொடுக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம ப்ரமோஷன், அதாவது வேலை ரீதியா பாத்தீங்கன்னா நாள் வரைக்கும் கிடைக்காத ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும். திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களும் கிடைக்காம காலதாமதமாயிட்டு இருக்கும். அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. வருமானம், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். குறிப்பா இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல லாபம், நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பா கிடைக்கும். அதே போல இளைய மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் வழியாக நல்ல ஆதாயங்கள், நல்ல ஒரு உதவிகள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து ராசிக்குள்ள ராகு இருக்காருங்க. 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார். மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். சில பேருக்கு விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பை தவிர மீதி, அதாவது மற்ற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். புதுசா ஏதாச்சும் ஒன்று கத்துப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட தனித்திறமை தற்போது வெளிப்படும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதுல உங்களோட திறமைகளை நீங்க வளர்த்துப்பீங்க. அதே மாதிரி புத்திசாலித்தனம் கண்டிப்பா அதிகமா இருக்கும். தேர்வுகள்ல வெற்றி கண்டிப்பா உண்டு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழியாக காரியங்கள் வெற்றி பெறும். அரசு காரியங்கள் சாதகமாகவே அமைந்து முடியும். ஏன்னா சூரியனும் புதனும் ராசிக்கு 4ஆம் இடத்துல இணைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி 2வது பகுதியில 10ஆம் இடமான தொழிற்ஸ்தானத்தை சூரியன் பார்க்கறதுனால வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள், சாதகமான முடிவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வேலை ரீதியா நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரிங்க, இன்டர்வியூ ஏதாச்சும் அட்டன் பண்ணாலும் சரிங்க, அது சாதகமான விஷயம் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. முயற்சி, அதாவது சொந்த காலில் நின்று வாழ்க்கையில முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும்.
கவலைகள் தற்போது விலகும். சரிங்களா? மனசுல ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா அதிகரிக்கும். நம்மளால எல்லாமே முடியுன்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா அதிகமா இருக்கும். அதே போல இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா நடக்குங்க. சரிங்களா? குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம், சரிங்களா? காதலானது திருமணத்துல போய் முடியறதுக்கான நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த உறவுகள் உங்களுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் தேடி வருவாங்க, அல்லது உங்களை பத்தி யோசிப்பாங்க, நினைச்சு பார்ப்பாங்க, நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? உறவுகளால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இருந்த கருத்து வேறுபாடுகள், மனக்கஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டைமை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் வலுக்குதுங்க. 11ஆம் இடம் வலுத்தா லாபமும் வலுக்குது. சரிங்களா? லாபஸ்தானத்தை 2 மாபெரும் சுபர்கள் சேர்ந்து பார்க்கும்போது தொழில் ரீதியா நல்ல வருமானம், நல்ல லாபம் கண்டிப்பா அதிகரிக்குங்க. அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் நான் சொன்ன மாதிரி ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா நிறைய பேருக்கு தேடி வரும். அங்கீகாரங்கள் கண்டிப்பா கிடைக்கும். இதனால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள் கண்டிப்பா தற்போது தேடி வரும். இந்த காலகட்டம் கும்பம் சதயத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல லாபம், நல்ல முன்னேற்றம்லாம் கண்டிப்பா கொடுக்கும். இதனால் வரைக்கும் நான் முயற்சி பண்ணேன், ஆனா ஒன்றும் நடக்கல, இனிமேல் நான் முயற்சி பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா முயற்சி பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்க செய்யற முயற்சிகள் கண்டிப்பா வீண் போகாது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.